பெருமைக்கும் சாதனைக்கும் உள்ள தூரத்தை நீந்தியே கடந்து சாதனை படைத்த வீரமங்கை ஒரே காலில் பாக் ஜலசந்தி கடலை நீந்தி ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த மாற்றுத்திறனாளி பெண்மணி. நீரில் ஏற்பட்ட பல தடைகளை உடைத்து வெளியேறி கடற்கரையில் நின்று தேசிய கொடியை பறக்க விட்டு மகிழ்ந்த தருணம். பாக் ஜலசந்தி கடல் பகுதி தமிழகத்தையும் இலங்கையையும் பிரிக்கிற நீரிணை. இதுவரைக்குமே 30க்கும் மேற்பட்டோர் இந்த பாக் ஜலசந்திய தனியா நீந்தி கடந்து சாதனையை புரிஞ்சிருக்காங்க. இந்த நிலையில தான் தலைமன்னார்ல இருந்து தனுஷ்கோடிக்கு நீந்தி கடப்பதற்காக கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட வட மாநிலத்தை சேர்ந்த 10 பேர் கொண்ட நீச்சல் வீரர்கள் குழு இந்திய, இலங்கை இருநாட்டு அரசுகிட்டையும் அனுமதி கோரி விண்ணப்பம் செஞ்சிருந்தாங்க. அனுமதி கிடைத்த நிலையில இந்த குழுவுல 8 பேர் ரிலே முறையில நீந்தினாங்க. 2 பேர் மட்டும் சோலோவா நீந்தினாங்க. இந்த 2 பேருமே மாற்றுத்திறனாளிகள். இதுல மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த சஸ்ருதி நகாத் அப்படின்ற நீச்சல் வீராங்கனைக்கு வலது கால்ல பிறவி குறைபாடு காரணமா மேல்மூட்டு துண்டிக்கப்பட்டு செயற்கையா வடிவமைக்கப்பட்ட காலை கொண்டுதான் இவங்க நடப்பாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி பாரா நீச்சல் போட்டிகள்ல கலந்து கொண்டு 3 பதக்கங்களை பெற்றிருக்கிறாங்க போல. இயலாமைக்கும் சாதனைக்கும் நடுவே இருக்கக்கூடிய தூரத்தை நீந்தி கடந்து சாதனை படைக்க வேண்டும் அப்படின்னு இலங்கையில இருக்கக்கூடிய தலைமன்னார்ல இருந்து இந்தியாவில இருக்கக்கூடிய தனுஷ்கோடி வரையிலான பாக் ஜலசந்தி கடலை நீந்தி சாதனை புரிவதற்காக வெள்ளிக்கிழமை அதிகாலை 5:50 மணி அளவுல தலைமன்னார்ல இருந்து கடல்ல குதித்து நீந்த தொடங்கி மாலை 4:55 மணி அளவுல தனுஷ்கோடி அரிச்சல்முனை கரையை வந்தடைஞ்சிருக்காங்க. இந்த ஒரு சாதனைக்காக 11 மணி நேரம் 5 நிமிடங்கள சஸ்ருதி நகாத் எடுத்துக் கொண்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஒரு கால இழந்த மாற்றுத்திறனாளி முதன்முறையா தலைமன்னார் தனுஷ்கோடி பாக் நீரிணையை நீந்தி கடந்த சாதனை படைத்து ஒட்டுமொத்த இந்தியாவையே இப்போ திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. இவங்களோட இந்த ஒரு திறமைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கமெண்ட்ஸ் எங்க கூட மறக்காம ஷேர் பண்ணிட்டு போங்க.